ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய சாரி, இவ்வளோ நாள் லாங் வீடியோ போடாததுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி போக போக வந்துட்டு சொல்கிறேங்க. இன்றைக்கி வந்துட்டு கொழுந்தாரோட நிச்சயதார்த்த ப்ளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அன்றைக்கி ஈவினிங்லேருந்து வ்ளாக் எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தேங்க. ஆஃபீஸ் ஒர்க் லாக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 2 சாரீ ப்ரீ பிளேட்டிங்க்கு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேலையிலேருந்து தான் ஆரம்பித்ததே. இவங்களோட 2 சாரீ பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய சாரீ பண்ணணும். ஒரு சிலர் வந்து இதுவுமே கேட்குறீங்க, மேக்கப் புக்கிங்ஸ்லாம் எடுக்கிறனான்னு சொல்லிட்டு. நியர்பையில் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அது எல்லாமே வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேங்க. ஆஃபீஸ்லேயுமே நம்மளை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிஸியாக வேற வச்சுருக்காங்க. அதனால தான் வீடியோ போட்டுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வெளியில் சாப்பிட்லாம் தாங்க டிசைட் பண்ணோம். அப்புறம் என்ன வாங்குறது அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் வந்து கோவிலில். ஸோ கண்டிப்பாக நான்வெஜ் வந்து வேண்டான்னு டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேசி ஒரு கன்க்ளூஷனுக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பாஸ்தா செஞ்சுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அகரோட நான்ஸ்டிக் கடாய் வித் கிளாஸ் லிட்டோட நம்மளுக்கு வந்துருங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர்ஸ். அண்ட் இதோட ஹேண்டில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருந்ததுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கிரானைட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில், அவனில், இண்டக்ஷன்லன்னு சொல்லிட்டு எதில் வேணாலுமே நம்மளால் குக் பண்ணிக்க முடியுங்க. ஸோ ரொம்பவே காம்பேக்டபிள். எனக்கு அதுதாங்க இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுற போது சில்வர் ஸ்க்ரப் போடாமல் நம்மளுக்கு இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது போட்டோன்னா இதோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா PFOA ஃப்ரீங்க. அண்ட் இன்னைக்கு குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசானியாவோட எல்போ வீட் பாஸ்தா தாங்க எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தா வந்து சுடுதண்ணியில் வேக போட்டாச்சுங்க. வேக போடுற போதே கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளார பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய டிஸ்கஷன். இதில் ப்ரோட்டீன் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஜிம் போகிறவங்களோட தொல்லையே தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சம்டைம்ஸ் என் தம்பி பண்ணுறது. அண்ட் நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா அவனோட ஃபுட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் ஒரு சிலர் வந்து என்கிட்ட இதுவுமே கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து பெருசாக வெயிட் போடலன்னு சொல்லிட்டு. நானுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஷியஸாக ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பட் கிரேவிங்ஸ் இருக்கிற போது சாப்பிட்றேங்க. அண்ட் இந்த டைம் வந்து எனக்கு பெருசாக வெளியில் சாப்பிடணும் அப்படின்னே தோணவே இல்லைங்க. பட் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலலாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று வெளியில் வந்து சாப்பிட்றது. பட் இந்த டைம் வந்து மோஸ்ட்டாக ஹோம் குக்டு ஃபுட்ஸ் தான். அதுவும் வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் வந்து எடுத்துகிட்டேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஹெச்பி லெவலுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கிறதா டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் லாஸ்ட் டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா பிளட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க ட்ரிப்ஸில். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இல்லை. பாஸ்தா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரியா குட்டியாக சம்டைம்ஸ் பாஸ்தா வந்து கேட்பாங்க, அதனால் ஒரே ஒரு க்ரீன் சில்லி மட்டும் போட்டிருக்கேங்க. இது நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆனியன் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் கூடவே வந்துட்டு கேப்சிகம் வந்து சேர்த்துருக்கேங்க. மித்த வெஜிடபிள்ஸ் கம்பேர் பண்ணுற போது இந்த பீன்ஸ் மட்டும் கொஞ்சமாக மட்டும் தாங்க சேர்க்குறது. ஏன்னா இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் தண்ணி தெளிச்சா பெருசாக பிடிக்கிறதில்ல. அதனால மூடி போட்டு நல்லா வேக வச்சாச்சுங்க. சால்ட்டுமே தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அகரோவோட நான்ஸ்டிக் கடாயை பார்த்துட்டிங்கன்னா 5 லேயர் நான்ஸ்டிக் கோட்டிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுதுங்க. அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா PFOA ஃப்ரீ. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் கறி மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கேங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூளுமே வந்து போட்டிருக்கேன். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில மசாலா பவுடரோட வாசனையே வந்து பிடிக்கிறது இல்லைங்க. இது வந்து ஆச்சிலேருந்து கறி மசாலா தூள். எனக்கு என்னவோ இந்த ப்ரெக்னென்சி டைமில் இது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அதனால இதுவே வந்துட்டு சேர்த்தாச்சுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாங்க. 4-5 பேர்த்துக்கு சேர்த்தே நான் இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன். வீட் பாஸ்தா கண்டிப்பாக கொஞ்சம் சாப்பிட்டாவே ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்குங்க. அப்புறம் அம்மா வேணும்னா கூட எல்லாருக்கும் 2 தோசை சுட்டுக்கலான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து இப்படி தாங்க போச்சு. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ப்ளீட் பண்ண சாரியெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு என்னோடய சாரிக்குமே ப்ளீட் எடுத்து வச்சுட்டு தாங்க தூங்கினேன். ஏன்னா காலையில் நிச்சயதார்த்தம் பார்த்துட்டிங்கன்னா 7:30 மணிக்கு நல்ல நேரங்க. நம்ம முன்னாடியே போயிட்டு இடம் பிடிக்கணும்னு வேற சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பொள்ளாச்சி சுப்பிரமணியர் கோயிலில் முகூர்த்த நாளில் எப்படியும் 10-15 கல்யாணம் இல்லைனா இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் அங்கங்கே நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ நல்ல பிளேஸாக பிடிக்கணுன்னா முன்னாடியே போகணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 6:15 போலலாம் கிளம்புறதா தான் பிளான் இருந்தது. காலையில் எழுந்திரிச்சிட்டு கண்டிப்பாக சாரீ அயன் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு டைம் இருக்காதுன்னு நைட்டு ஜஸ்ட் அப்படியே டேபிள் மேலேயே பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து தூங்க போயாச்சுங்க. இந்த சாரீ வந்து நம்மளோட புட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. எல்லாமே தேவையானதெல்லாம் முத நாள் நைட்டே நானும் அம்மாவும் எடுத்து வச்சிட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1-2 ஐட்டம்ஸ் விட்டு போயிடுச்சு. அப்புறம் விட்டு போனது எல்லாமே கோயிலுக்கு வெளியிலேயே கடை இருக்குங்க. அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனதே. ரியா பொட்டிக்கில் நம்ம லான்ச் பண்ணுற எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து யூடியூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு லாங் வீடியோ ஃபார்மேட்லேயும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்து லாங் வீடியோஸ்லேயும் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. என் பொண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் வச்சுருக்க சாரீ நம்ம ரியா பொட்டிக்லேருந்து தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவங்களே தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் சாரீக்கு மெரூன் கலர் பார்டருங்க. அவங்க கட்டியிருந்ததுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அதுவுமே வந்து ஷேர் பண்ணுறேங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வியர் பண்ணியிருந்த சாரியுமே அப்படி தாங்க. நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இதுவுமே வந்து ஒரு செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரி தாங்க. பட் அவ்வளோ அழகாக இருந்தது. டே லைட்லேயே இன்னுமே பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டுற போது அவ்வளோ கிராண்டாக வந்துட்டு இருக்குங்க. ப்ளவுஸ்க்கு நான் மைல்டாக ஆரி ஒர்க் பண்ணி வந்து போட்டிருக்கேன். டபுள் ஷேடில் அதுவுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த சாரீ வேணும் அப்படின்னா நம்பர் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டாலனா நீங்கள் டிஎம் கூட வந்துட்டு பண்ணாங்க ரியா பொட்டிக்கு. பொண்ணு வீடு கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருந்தோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய கோ சிஸ்டர் வந்துட்டாங்க. இவங்களோட நேம் வந்துட்டு காவ்யா. நம்மளை மாதிரி தாங்க நல்ல ஃப்ரெண்ட்லியான டைப், நல்லா பேசுவாங்க. இந்த கல்யாணம் பேச்ச ஆரம்பித்ததுலேருந்தே யாராக இருந்தாலும் சரி, நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, நீ ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது கேட்குற போது அது ஒரு ஹாப்பினஸ், ஒரு பொறுப்பு வந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ நிச்சயத்துக்கு தேவையான எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று பார்த்து பார்த்து தான் பண்ணோம். அது சின்ன விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாக நடந்ததை பார்க்குற போது அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருந்ததுங்க. நான் கன்சீவாக இருக்கிறதுனால எந்த விதமான சீரு சடங்கும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பார்த்திங்கன்னா அவரோட அத்தை மாமா, தாய் மாமா, அத்தை அவங்களே வந்துட்டு இந்த பொட்டு வைக்கிறது, உப்பு கூட மாற்றுறது எல்லாமே அவங்களே வந்து பார்த்துட்டாங்க. தட்டு மாத்திரம் போது கூட அவரு தான் கூட இருந்தார். நான் வந்து தள்ளி நின்று அதெல்லாம் வீடியோ எடுத்ததோட சரி. என்னன்னாங்க, நம்ம வந்து கன்சீவாக இருக்க போது எக்ஸ்ட்ரா சுமையை வந்து அந்த கன்சீவாக இருக்க பொண்ணு மேலே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு பார்த்ததோடு வந்துட்டு சரி. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. எல்லாமே முடிஞ்சிட்டு இந்த வீடியோ இப்போ எடிட் பண்ணும்போது கூட எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருக்குது. தாத்தா வந்து ரொம்ப நேரமாக நீ சும்மாவே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்க, பூவாவது வச்சு விடுன்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி பொண்ணுக்கு வந்து எல்லாரும் பொட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பூ மட்டும் வச்சு விட்டேங்க. பூ வச்சதுக்கப்புறம் வந்துட்டு தட்டு மாற்றிக்கிட்டோம். ஸோ தட்டெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் கல்யாண பத்திரிக்கைக்கு அங்கேயே வந்துட்டு எழுதினாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நல்ல நேரம் ரொம்ப நேரம் இருந்தது போல் இருக்குது. எல்லாமே அடுத்தடுத்து வந்து அங்கேயே வந்து பண்ணியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளையுமே வந்து என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வழக்கமாக எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர் அண்ணா தாங்க, அவங்களுக்குமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. என் பொண்ணு கட்டியிருக்க என்கேஜ்மெண்ட் சாரி பார்த்தீங்கன்னா ராமசாமியில் எடுத்தது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பார்த்ததை விட கட்டியிருக்கிற போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர், பிங்க் கலர் காம்பினேஷனில் நாங்கள் தான் போய் எடுத்திருந்தோம். அது கூட ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அன்றைக்கி வந்து நல்ல நேரம் இருக்குது அப்படிங்கிறதுனால தாலி செய்யறதுக்குமே கொடுத்தாச்சு. பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க, இதையுமே வந்து கொடுத்துடலாம். கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 1 month கேப்பில் வந்து மேரேஜு. ஸோ அடுத்தடுத்து ரொம்ப ரஷ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து தாலி செய்யறதுக்கும் வந்து கொடுத்தாச்சுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார எல்லாமே வந்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அங்கங்கே 4 பேர் சேர்ந்து அந்தந்த வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. எதுக்காகவும் எதுவும் நம்ம வெயிட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு ஃபியூ ஹார்ஸ் போச்சுருந்தாங்க சொல்லணும். அன்றைக்கே பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கையுமே எழுதி வாசிச்சிட்டாங்க. கரெக்டாக 1 monthல வந்து நம்மளுக்கு மேரேஜ் இருக்குங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 vlogs வந்து உங்களுக்கு மேரேஜ் ரிலேட்டடாக வந்துட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க, எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தான் கொஞ்சம் பசி ஆயிடுச்சு. இலை ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கிற அளவுக்கு பொறுமை இல்லைங்க. அந்த இட்லியோடவே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
சாப்பிட்டு வந்ததையுமே உப்பு கூட மாற்றியாச்சுங்க. அது என்னவோ தெரியல, மாப்பிள்ளை வீட்டு உப்பு கூடையில் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும், பொண்ணு வீட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு சொன்னாங்க. கடையிலையுமே அந்த மாதிரி தாங்க ஃபில் பண்ணாங்க. ஃபைனலாக விநாயகர் கோயிலை வச்சு வந்து மாற்றியாச்சு. உப்பு கூட மாற்றிட்டோம் அப்படின்னா கெட்டதுலையெல்லாம் கலந்துக்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து நல்ல நேரம் இருந்துச்சுங்க. அன்றைக்கே வந்து கல்யாண பொண்ணுக்கு வந்து எல்லோ கலர் ப்ளவுஸ் பிட் வந்துட்டு எடுத்துட்டோம். பெரியவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஜவுளி எடுக்க போகிறதுக்கு நம்ம மட்டும்தானே போவோம். ஸோ எல்லோரும் இருக்கிற போது அந்த ஒரு ரிச்சுவலுமே முடிச்சிடலான்னு சொல்லி பண்ணியாச்சு. எல்லா ரிச்சுவல்ஸுமே சூப்பராக முடிச்சுட்டு வீட்டுக்குமே கிளம்பியாச்சுங்க. நம்ம வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிஞ்சு பார்த்ததுனால அதுக்கப்புறம் நான் vlog எடுக்கிறதுவே மறந்துட்டேங்க. பிஸியாக பேசுகிறதுலே போயிடுச்சு. இந்த vlog இங்கே நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங்.